ஹாய் சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ப சிஸ்டர்சுலகம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எக் மலாய் தான் பண்ணியிருக்கோம். எக் மலாய் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டையை எப்பவுமே வேக வைங்க. இந்த சம்டைம்ஸ் முட்டை வந்து உடஞ்சி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து நம்ம முட்டையை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் முட்டையை வந்து கழுவி வேக வைங்க. கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ 2 வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு. ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், ஒரு 1/2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டும் இப்போ அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சே வதக்குங்க. ஏன்னா ஸ்டவ் ஹையில் வச்சு வதக்கும் போது வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவில் வச்சு வதக்கும் போது ஸோ அவங்க அந்த கலரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணும். இது கூட இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போது நல்லா காய்ச்சி சூடாக இருக்கிற பால் வந்து ஒரு கப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 முட்டைக்கு ஒரு கப்பு போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டை போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் இதில். ஸோ அது நல்லா அதை வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உரித்து அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துப்போம். என்னை விட இப்போது பால் ரொம்ப சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த முட்டை போட்டு முட்டையை நல்லா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து ஃபுல்லாக இந்த பால் ஃபுல்லாக சுண்டி வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். இது கூட நம்ம சீரக பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா பொடி எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து தூவி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இந்த பாலெல்லாம் திக்காகிற வரைக்கும் நம்ம அதை வந்து ஸ்டவ்லேயே சிம்லேயே வச்சு எடுக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த முட்டை மலாய் எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எக் மலாயை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.